என்பதை ஏனோ நம் தமிழ் அடுத்த தலைமுறை அதை மறந்துவிட்டது. கோயிலுக்காவது புடவையுடன் தான் போக வேண்டும், நம் உடையை உடுத்திக்கொண்டு செல்ல வேண்டும் என்பதை தமிழராக பிறந்த ஒவ்வொருவரும் ஒரு எடுத்துக்காட்டாக செய்து பாருங்கள். வட இந்தியக்காரர்களும் சூரிதாரில் வருவார்கள். இந்த பேண்ட் ஷர்ட் அதெல்லாம் அந்த வெதருக்கு தேவையும் இல்லை. அது போட்டால் தான் உங்களுக்கு உங்களை மாடர்னைஸ் நினைக்கிறாங்கன்னு நினச்சிங்கன்னா அது அறியாமை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். வீட்டில் போட்டுக்கோங்க, எல்லாம் பண்ணுங்க. வெளியில் கோயிலுக்கு போகிறப்ப நம்மளுடைய உடையை உடுத்திட்டு போகிறது நம்மளுடைய கலாச்சாரத்தை நமக்கு உலகம் முழுக்க காக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். முருகனுக்கு அரோகரா. ஸோ இப்போ 26 நிமிடம் பேசிவிட்டேன். இனி சின்ன சின்ன வீடியோவாக போட முடியுமான்னு பார்க்குறேன். ஷார்ட்ஸ்லேருந்து வீலாகுக்கு வந்திருக்கேன். ஆனால் இந்த அரசியல் இதுக்காக இதை பேசினேன். நான் இன்னும் அடுத்த இதில் நான் சொல்கிறேன் எப்படி வரணும். விஜய் தான் வருவார். புது ஆளுக்கு வாய்ப்பு கொடுங்க. அவர் எனக்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்கன்னு வாய் திறந்து கேட்குறாரு. உங்களுக்கு கொடுத்துட்டா என்ன, கொஞ்சம் பெரியவங்க தான் ஒதுங்கி நில்லுங்களேன். சின்னவங்கள்கிட்ட வழிவிட்டால் அவங்க மெத்தடில் ஒன்று கொண்டு வருவாங்கல்ல. அவங்க ஒரு புரட்சி செஞ்சாங்க இல்லையா கம்ப்யூட்டரில். நாங்களாம் 10 வருஷம் கழித்து தான் 50,000 வாங்கணும், இப்போவே 50,000 வாங்கிட்டோன்னு அதையும் கொஞ்சம் பேர் சொல்லிகிட்டு இருந்தீங்க. நம்ம ஆளுங்களை நம்ம காலை இழுத்தோம். அவங்க போகட்டும், நல்லா இருக்கட்டும். அங்கே எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அந்த நாட்டில்ன்றதை நான் சொல்கிறேன். 1997 கம்ப்யூட்டர் வேலைக்கு 2000க்குள்ளே நான் அமெரிக்காவில் என்னென்ன கஷ்டங்கள் பட்டேன்ன்றதை நான் தனி ஒரு வீடியோவில் சொல்கிறேன். அதனால் இங்கேருந்து டாலர்ஸ் வர்றதெல்லாம் ஈஸி தான். அம்மா அப்பாவை பார்த்துக்காம விட்டுட்டு வந்தோம், அதெல்லாம் நீங்கள் சொல்லலாம். அது எதனால் அது அப்படி ஆச்சுன்றதுக்கு அதுக்கு நான் ஒரு தனி வீடியோவில் சொல்கிறேன். அது எனக்கு அனுபவமாக நான் எடுத்துக்கிட்டேன். பட் எங்களுக்கு தேவையில்லை இந்த மாதிரியெல்லாம். ஸோ நம்ம மக்களை உயர்த்தி விடணும். ஒவ்வொரு தமிழ்நாட்டு மக்களும் இந்தியர்களை வட இந்தியர்கள் சில மாதிரி நம்மளை டர்ட்டி மதராசின்னு சொன்னாலும் அவங்க நம்மளை பார்த்து நம்மக்கிட்ட இருக்கிற மரியாதை ஒன்றும் அவங்கள்ட்ட குறையல. நல்லவங்களாக இருப்பாங்க, நமக்கு துரோகம் பண்ண மாட்டாங்கன்ற அந்த நல்ல பேர்லாம் நமக்கு இருக்குது. இந்த உலகத்தில் கொஞ்சம் கொஞ்சம் இடங்களுக்கு நான் போனதுனால என்னுடைய 26 வருட அனுபவம் வெளிநாடுகளில் எப்படியெல்லாம் இந்தியர்களிடமே நாம் அவமானப்பட வேண்டியிருக்கிறது என்பதையெல்லாம் நான் சொல்லுகின்றேன். அது எதனால்? மொழி பிரச்சனையா? இது நாம் ரொம்ப டூ குட் இஸ் நாட் குட் டு திஸ் அக்லி வேர்ல்டும்பாங்க. அப்படி தமிழர்கள்கிட்ட பெற்றோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்ததெல்லாம் சூதுவாதி இல்லாமல் நம்மளை வளர்ப்பாங்க கிராமத்தில். அதெல்லாம் எப்படி உங்களையே அஃபெக்ட் பண்ணும். அப்புறம் நீங்கள் எப்படி மாற முயற்சி பண்ணுவீங்க. சில இயற்கை குணங்கள் மாறாது இல்லையா? ஸோ வாழ்க வையகம், வாழ்க தமிழ்நாடு, வாழ்க தமிழ்.